ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து சமையல். இன்றைக்கி சிக்கன் வச்சு உப்பு கறி ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு மசாலா அவ்வளோவா தேவையில்லை. அதே மாதிரி இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சின்ன பீசஸாக கட் பண்ண ஒரு கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் அதிகமாக சுவையாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ரெண்டும் கலந்தும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வேகிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டை மிளகாயை ஒரு மிளகாயை 3 பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் காரமே, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வேகட்டும். கொஞ்சம் வெந்ததும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் பெரிய பீசஸாகவும் போடலாம், எனக்கு தேவையான மாதிரி நான் போட்டிருக்கேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்துட்டு எல்லா சிக்கன்லேயுமே பட்ட மாதிரி நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரே ஒரு நல்ல பழமான தக்காளி எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் கூட அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு தேவைங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன், வேணான்னா விட்டுறலாம். நல்லா வேகட்டும். அது சிக்கன் வேகட்டும். நல்லா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துட்டு வரும். மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வேகட்டும். இப்போ லாஸ்ட்டாக சிக்கன் நல்லா வெந்ததும் இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா எல்லாம் வெந்து முடித்ததும் சேருங்க. இறக்க போகிற டைமில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த ரெசிபி தான் நீங்கள் செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ நமக்கு சூடான சுவையான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாய்.